ஐரம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வாழ்க்கையை நினைத்து அதிகமான கவலையா? நெருப்பின் மீது நிற்பது போலவே இருக்கிறதா வாழ்க்கையை பார்க்கும் பொழுது? என்னடா இது, ஒரு சின்ன வயது, இந்த வயசு இத்தனை கஷ்டங்கள், இத்தனை மனவேதனைகள், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை. காலத்திற்கு எல்லாமே அற்புதமாக நடந்தது. ஒரு வேலை கிடைத்தது, வாழ்க்கை கிடைத்தது, அழகான திருப்தியான ஒரு விஷயம் எல்லாம் கிடைத்தது என்று வாழவே முடியவில்லையே. எல்லா விஷயத்திலேயும் பாடுபடுகிறேன். ஒவ்வொரு விஷயங்களும் கிடைப்பதற்குள்ளே நான் படும் பாடு சொல்லவே முடியாது அடுத்தவர்களிடம். அந்த அளவுக்கு வெளியில் சொன்னால் கேவலமாக பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய். அம்மா, மனிதனாக பிறந்தால் இங்கு எல்லா விஷயத்தையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க மாட்டேன், இது எனக்கு அனுபவிக்க தெரியாது, இதை செய்ய தெரியாது என்று சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் ஆசைப்படுவது என்ன? அதை தானே தர முடியும். நினைக்கலாம், உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, ஏன் சாய் எனக்கு எதுவுமே நீங்கள் தருவதில்லை என்று. நீ என்னிடம் என்ன கேட்டாய்? நிம்மதியான வாழ்க்கை, உனக்கு பிடிச்சிருக்கு, ஒவ்வொரு விஷயத்தையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலையே போட்டு எனக்கு இதெல்லாம் தான் நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னேன். சரிதானே? உனக்கு பிடிச்சதை தரணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நீ தாண்டித்தான் போய் ஆகணும். நிறைய விஷயங்களை நீ பார்த்து தான் ஆகணும். புரிஞ்சுதா? எதுவுமே இங்கு சுலபமாகவே கிடைக்காது. எல்லாமே இங்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை இந்த வயதில் கஷ்டப்படுத்தியது தவறுதான். ஏனென்றால் உனக்கு எல்லா வயசிலேயும் தெரிய வேண்டும் என்று நினைத்தேன், யார் யார் எப்படி என்று. ஆனால் தெரிய வைத்தேன், எல்லோரையும் பற்றி உனக்கு புரியவும் வைத்தேன். இந்தந்த நபர்கள் இந்தந்த வேலையை செய்கிறார்கள், இந்தந்த நபர்கள் இந்தந்த வேலையை உனக்கு செய்து உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. ஆனால் உனக்கு புரிந்து கொள்ள தெரியவில்லை, அவ்வளவுதான். முதலில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடம் என்ன நாடகத்தை ஆடுகிறார்கள் என்பதை பார். எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் தாண்டி வந்த நீ கூடிய சீக்கிரமாக இப்பொழுது இருக்கோ இந்த பிரச்சனையும் தாண்டி வருவாய். உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய அனைத்து விஷயத்திலேயும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அனைத்து விஷயத்திலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையுமே வித்தியாசமானது. அவ்வளவு சுலபமாக எதையுமே உன்னால் தாண்டி வர முடியாது என்பது தெரியும். ஒன்று உடலால், மனதால், உறவுகளால் என்று சுத்தி வளைத்து எல்லோரினாலும் உனக்கு பிரச்சனையாக இருக்கிறது. கூடிய விரைவாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாகவே உனக்கு தரப்படும். எல்லா விஷயமும் மறக்க முடியாதுதான், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் எல்லா விஷயத்தையும் தாண்ட முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் அதை நிச்சயமாக தாண்டல. புரிந்ததா? பிரச்சனை வந்தால் தாண்டல, ஆனால் அது ஞாபகம் இருக்கும் தான். அதற்காக ஒரு பிரச்சனையிலும் அப்படியே உட்கார்ந்திருந்தால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகரக்கூட முடியாது. விடு தங்கமே, எல்லா விஷயத்தையும் விடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் தேடிக்கொண்டு என்னெல்லாம் வாழ்க்கையில அற்புதமா நடக்கணும் அப்படின்னு இருக்கிறாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் கூடிய விரைவாக நடக்கும். உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னுடைய மனதை காயப்படுத்தியவர்கள் அனைவருமே கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை திரும்பி பார்ப்பார்கள். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையவா நம்ம கெடுத்தோம், இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலவா நம்ம அனைத்து விஷயத்தையும் கை வைத்தோம் என்று நினைத்து வருந்துவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட ஒவ்வொரு விஷயங்களுமே கஷ்டமானதுதான். புரிகிறதா? நீ பட்ட ஒவ்வொரு துன்பத்திற்கும் மருந்தாக இந்த சாய் உனக்கு இன்பங்கள் என்ற ஒன்றை கொடுப்பேன். நிறைய பேர் சொன்னாலும் என்ன சொல்கிறார்கள்? உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது,
எல்லாமே முடிஞ்சிட்டு, இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே புதிதாக தொடராது என்று சொல்கிறார்கள். ஆனால் நானோ உனக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயம், எதையுமே காதில் வாங்காதே. தர்த்தரியம் பிடித்தது போல நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் உன்னுடைய மனதில் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? வாழ்க்கை மாறும். நாம் வணங்கும் தெய்வம் நமக்கு பிடித்தது போல வாழ்க்கையை மாற்றும் என்று. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தெய்வத்தை வணங்குகிறீர்கள். எதற்காக? எதற்காக வணங்குகிறீர்கள்? தெய்வம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் முதலில் தெய்வத்தை நம்பி வணங்குங்கள். என்னை நம்புங்கள். எனக்காக நீங்கள் பூஜை செய்வது, பூ வைப்பது, பாசமாக இருப்பது எல்லாம் இருக்கட்டும். என்னை நம்புங்கள். என்னை நீங்கள் முழு மனதோடு நம்பினீர்கள் என்றார் அடுத்தடுத்து என்று நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சில பிள்ளைகள் என்னை சுற்றி இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அவர்களுக்கு ஒரு வேளைக்கு கூட சாப்பாடு இல்லாமல் இருக்கும். ஆனாலும் என்னுடைய படத்தையோ என்னுடைய சிலையையோ என்னுடைய கோவிலுக்கோ வரும்பொழுது, சாய், நான் உன்னை நம்பிதான் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? உன்னை பார்த்து ஒருவன் நீ எதுவுமே அவனுக்காக செய்திருக்க மாட்டான். உன்னை பார்த்து ஒருவன் நீ எனக்காக நிறைய செஞ்ச அப்படின்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் ஒண்ணுமே செய்யலையே, ஆனா செஞ்சேன்னு சொல்றானே, அவனுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கும். அந்த மனசு என்னை புரிய வைக்கும். அதே மாதிரிதான் நான் எந்த ஒரு விஷயமும் அந்த பிள்ளைகளுக்காக செஞ்சிருக்க மாட்டேன். அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருப்பேன். ஆனா அவங்க, நீ இருக்க சாய், நான் என்ன நீ பார்த்துக்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த நிமிஷம் அவங்க கூடவே நான் போயிடுவேன். எங்க இருந்தாலும் அவங்க கூடவே அவங்க வீட்டுக்கு போய் தங்கி அவர்களுக்கு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவேன். நம்புங்கள், என்னை மட்டும் அல்ல, எந்த தெய்வமாக இருந்தாலும் பூஜையெல்லாம் அடுத்த பட்சம்தான். முதலில் நம்புங்கள். நீங்கள் நம்பினால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. புரிகிறதா? எதற்காக நம்ப வேண்டும்? நிம்மதி இதெல்லாம் எதற்கு இருக்கிறது? நீ நான் சொல்வதை முதலில் நம்பு, அதற்கு பிறகு பார். நம்பாமலேயே சாய் எனக்கு செய்வாரா மாட்டாரா என்று ஒரு கேள்விக்குறியோடும் ஒரு பயத்தோடும் எந்த தெய்வத்தையுமே வணங்காதீர்கள். நம்பி வணங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். கோவில் கோவிலாக ஏறி ஏறி இறங்குவதினால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு வீட்டிலேயே பூஜை செய்தாலே உங்களுடைய வாழ்க்கை மாறும். எந்த நிலையிலும் உங்களை நான் கைவிட மாட்டேன். உங்களை நான் தோற்று போகவும் விடமாட்டேன். நீங்கள் ஆசைப்படுவதை நான் தராமலும் போக மாட்டேன். எல்லா விஷயத்தையுமே நான் தருவேன். எல்லா விஷயத்தையுமே நான் அற்புதமாகவே நடத்துவேன். புரிந்ததா? யோசித்து நிறைய விஷயங்கள் யோசி. நான் உனக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கேன், என்னென்ன விஷயம்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்சுருக்கேன்னு முதல்ல யோசித்து பார்த்துட்டு அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எந்த விஷயத்தை நான் செய்தேன், எந்த விஷயத்தை செய்யவில்லை என்று நீ முடிவெடு. ஏனென்றால் இப்பொழுது எல்லாம் நீ எனக்காக என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் என்றுதான் நீ கேட்கிறாய். கோபம் வரும் பொழுதெல்லாம் நீ என்னை பார்த்து இதை தான் கேட்கிறாய். ஒவ்வொரு முறையும் நான் உன் முன் வந்து இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லி காட்ட முடியுமா? நான் என்ன மனிதனா சொல்லி காட்டுவதற்கு? நான் உன்னுடைய அப்பா, தெய்வம். உனக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் செய்வேன். எல்லாமே அற்புதமாகத்தான் செய்வேன். எந்த ஒரு விஷயத்திலேயும் உனக்கு கவலையை கொடுக்கும் அளவுக்கு உன்னை எந்த ஒரு நிமிஷத்திலேயும் தொந்தரவு செய்ய மாட்டேன். எல்லா விஷயத்தையும் எல்லா நிமிஷமும் பொறுத்திருந்து வேடிக்கை பார். என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து நீ வேடிக்கை பார்த்தாலே தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சிறப்பாக நடக்கப் போகிறது என்று. தெய்வத்தை நம்பி ஒரு விஷயத்தில் காத்திருப்பவர்களுக்கு எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கும்.
அவசரமும் இல்லை, தேவையில்லாத கோபமும் ஒருபொழுதும் வேண்டாம். எல்லா விஷயத்தையும் சேர்த்துதான் சொல்கிறேன். பொறுப்பாக இரு. கோபப்படுவதனால் எதுவும் மாறாது. கோபம்தான் உன்னுடைய கண்களை மறைக்கிறது. அதனால் கோபப்படாதே. அமைதியாக மனதை வைத்துக்கொள். எல்லா நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக நான் அமைத்து தருவேன் என்று நம்பு. நீ பட்ட பாடுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாகவே விழிவு காலம் வரும். யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய கைப்பிடியில் இருக்கிறாய். நான் உன்னுடைய கையை பிடித்து வைத்திருக்கிறேன். இதை மீறி யார் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. எல்லாம் நல்லதே, எல்லாம் சுபிக்ஷமே. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு நாளும் நான் வாழ வைத்து கொண்டே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.